அன்று மாலையில் விகடகவிராமன் தனது சிநேகிதியான அட்டக்குறி மௌலாவிற்கு தன் சோகத்தை கவிதை வடிவில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். விதியோ விதி, மோகம் இழந்தால் முளைப்பது சோகம், அன்பு வெறுப்பெனும் நெருப்பானதால் சோகம். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, என்றும் இல்லை. என்னது தெனாலி? கவிதைகளுக்கு கருத்துகள் இல்லாமல் போச்சு. அவன் ஆட்டுவித்தால் விடாது ஆடும் பொம்மைகள் நாம். இங்கு ஆட்டுவிப்பவனோ ஒரு பொம்மலாட்டக்காரன். ஆடுகிறான் பொம்மையாகிவிட்ட அரசன். என் கவிதை எப்படி இருக்கு அட்டக்குறி? இத பாரு தெனாலி, நீ உன் தன்னம்பிக்கை எழுந்திடக்கூடாது. உன் கவிதைக்கு உயிரோட்டமே உன் நகைச்சுவதான், அதை தெரிஞ்சுக்க. நீ தைரியமா செயல்படணும். அது எப்படி முடியும் சொல்லு? இனிமே ரொம்ப நாள் நான் விதூஷகனா இருக்க மாட்டேன். என் வேலை என்னைக்கு போகுமோ தெரியல. என்ன பேசுற ராமா? பொம்மலாட்டக்காரன் வந்ததுக்கு முன்னால நீ எழுதின கவிதையை மறந்துட்டியா? என்ன அருமையான கவிதை. அதையெல்லாம் இப்ப எதுக்கு பேசுற? கஷ்டகாலம், விட்டு தள்ளு, விட்டு தள்ளு, விட்டு தள்ளு. டிங்கரி, இப்ப நம்ம என்ன செய்யறது? இப்படி பொம்மலாட்டக்காரனோட பொம்மையா மாறிட்டா. ராஜகுருவே, பொம்மலாட்ட பொம்மைகளா இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க பாருங்க, பொம்மலாட்டக்காரன் தூங்குறான். இதுதான் சரியான சமயம், தப்பிச்சு போயிடலாம். கூண்ட ஆட்டி ஆட்டி அதோட கம்பிகளை உடைச்சாகணும். நீ எனக்கு உதவி பண்ணு. நம்ம உடனே அரண்மனைக்கு போயாகணும். ராஜா கிருஷ்ணதேவராயர் தான் நம்மளை காப்பாத்துவாரு. உடனே ஓடலாம். பாரு, அதோ நம்ம அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு. வாச கதவு திறந்திருக்குது பாரு. நாம மகாராஜாவை பார்க்க இப்பவே போகணும். என்ன பண்ணணும்னு அவருக்கு தான் தெரியும். சுந்தரி, சுந்தரி, நல்ல பூனைக்குட்டி, நல்ல பூனைக்குட்டி இல்லையா? அதற்கு சிறிது நேரத்திற்கு பின் விஜயநகரத்தில் அந்தி பொழுதில் பொம்மலாட்டம் தொடங்க ஏற்பாடுகள் நடந்தன. அட்டக்குறி, ராமன் எங்கே சென்றான் தெரியுமா? பொம்மலாட்டம் தொடங்க போகிறது. உங்கள் செய்கையால் அவன் மனமுடைந்து போயிருக்கிறான் மகாராஜா. அவனுக்கு இதில் நாட்டம் இல்லை. சரி சரி, அதுவா விஷயம்? பெரியோர்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, சிறுமியர்களே, நேற்றைய தினம் உங்களுக்கு நினைவிருக்கும். நேற்றைய பொம்மலாட்டத்தில் அழகான இளவரசி பாருவை சூழ்ச்சியால் கடத்தி பாதாள லோகம் எடுத்துச் சென்று விடுகிறார்கள். இன்று இளவரசன் அவளை மீட்க பாதாள லோகம் சென்று அங்குள்ள அரசனை சந்தித்தாக வேண்டும். பாதாள உலகின் அரசன் பாதாள பைரவன். சுவாமி, நாமளும் பொம்மலாட்டம் பார்க்க போகலாமா? ரொம்ப அருமையா இருக்கிறதா சொல்லிக்கிறாங்களே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எனக்கு என்னவோ அங்க போக மனசே இல்ல. ரெண்டு பேரும் பொம்மைகளா? என்னை விடு, என்னை விடு, என்னை விடு, அயோக்கியனே. ராஜகுமாரி, என்னை ரொம்பவே பாராட்டுறீங்க, அதுக்கு நன்றி. விடுறதுக்காகவா ஆக்ராவில இருந்து தூக்கிட்டு வந்தேன்? உங்க ராஜகுமாரன் இப்படி கோழையா இருக்கானே. சபாஷ்.
இனிமேல் இவள்தான் நம் நாட்டு ராணி. நடக்காது. என் ராஜகுமாரன் என்னை காப்பாற்ற நிச்சயம் வருவான். வாயை மூடு. என் பேச்சை யாரும் தட்ட முடியாது. யாராக இருந்தாலும் என் ஆணையை ஏற்கத்தான் வேண்டும். நான் இடும் ஆணை கல்லில் இடும் எழுத்து. சக்திக்கு அளவே இல்லை. மந்திர சக்தி வாய்ந்த இந்த வைரத்தை உற்று பாருங்கள். இதில்தான் என் சக்தி அடங்கி இருக்கிறது. விரைவிலேயே நீங்கள் அனைவரும் என் அடிமையாக போகிறீர்கள். வெகு விரைவிலேயே இந்த நாடே எனக்கு சொந்தமாக போகிறது. நாடே எனக்கு சொந்தமாக போகிறது. நடக்காது. யாரது? விதூஷகன், தெனாலிராமன். என் ஆட்டத்தில் நீ குறுக்கே வந்திருக்கிறாயா? என்ன தைரியம்? என் அடிமை மக்களே, விதூஷகனை உடனே அழித்து விடுங்கள். என்னை வென்று விடலாம் என்று பகல் கனவு காணாதே. நேரம் வெகுவாக கடந்து விட்டது. இவர்கள் அனைவரும் என் கைபொம்மைகள். இதோ பார், விஜயநகர பிரஜைகள் அனைவரையும் பார். எல்லோருமே பொம்மைகளாகிவிட்டார்கள். பார்க்கலாம்ப்பா, பார்க்கலாம். கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும். நாட்டியக்காரிகளே, நான் இருந்தேன் சோகமாய், நான் இருந்தேன் துக்கமாய். இருந்த காலம் சோதனை, செய்து முடிப்பேன் சாதனை. என் அறிவின் திறமை கொண்டு வெல்வேன் இவனை இன்று. நான் உங்கள் ராமன், தெனாலி ராமன். நான் விதூஷகன், மக்களுக்கு நண்பன். நான் விதூஷகன், சிரிப்பேன், சிரிக்க வைப்பேன். நான் விதூஷகன், என் கவிதை நல்ல கவிதை. நான் விதூஷகன், விகட கவி ராஜா. இவனை உடனே நிறுத்து. அனைவரும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் திறமை தெரியுமா? ஊரே அதை அறியுமே. இங்கு நானே விகட கவி ராஜா. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள், வேண்டாம். ராமா, மறுபடியும் நீதான் ஜெயித்தாய். உன் சமயோசித புத்தியால் அந்த கொடியவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றி விட்டாய். உன்னை நினைத்து நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம். ராமா, உன் மனம் நோகும்படி நான் என்னவெல்லாமோ செய்து விட்டேனே. அதற்காக மிகவும் வருத்தப்படுகின்றேன் ராமா. அத மறந்துருங்க மகாராஜா. என் மனசு நோகணுங்கிற எண்ணத்துல நீங்க எதையுமே செய்யலன்னு எனக்கு தெரியும். ஓ ராமா, அதோ அந்த பக்கம் பாருங்க, பொம்மைகளா இருந்தவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அவர்கள் மேல் இருந்த மாயை விலகி விட்டதால் நண்பர்களாகி விட்டார்கள். அவங்க ஊர் ஊரா வண்டிகள்ல போய் பொம்மலாட்டம் காட்டுறதா முடிவு செஞ்சிருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம்தான். ஆமாம், ராஜகுருவும் டிங்கிரியும் எங்கே காணவில்லை? இந்த கேள்விக்கு பதில் விஜயநகரத்திலிருந்து வெகு தூரத்தில் உள்ள வேறொரு நாட்டில் கிடைத்தது. உள்ளேயே இவ்வளவு அமைதியா இருக்கு ராஜகுரு. அப்பாடி, எப்படியோ பெட்டியிலிருந்து To SouthIndia.com. எல்லாம் ஒன்னாலதான். அப்பவே நீ என்ன ஏன் தடுக்கல? சொல்லு, என்ன ஏன் தடுக்கல? தடுக்காம இருந்தியா?